தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். இரு இயேசுவில் பிரியமான அருட்தந்தையர்களே மற்றும் அருட்சகோதரர்களே, இன்று நாம் அனைவரும் குழந்தை இயேசுவின் புனித திரேசா நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடுகிறோம். சிறிய நல்ல காரியம் செய்தால் கூட அது அனைவரின் பார்வையிலும் பட வேண்டும், நாம் அனைவராலும் பாராட்டப்பட வேண்டும் என்ற இயங்குகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் மறைவாக இருந்து கொண்டே நற்செயல்கள் செய்ய விரும்பியவர் குழந்தை திரேசா. மறைவாக வாழ்ந்தார், மறைவாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பணிந்தார், மறைவாக அருளை பெற்றார் மற்றும் மறைவாக இறைவனிடம் சேர்ந்தார். இன்றைய முதல் வாசகத்தில் நம் ஆண்டவர் கூறுவது இதுவே: தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். மறைவாக குழந்தையை போல் மற்றும் சிறு குழந்தையை போல் ஆண்டவருக்கு அஞ்சி மேலும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்தால் நம் ஆண்டவர் நம் இதயங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் பக்தியோடு சிறு குழந்தை போல் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் கொண்ட இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆவியார் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வாழ்த்துதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரிதாகும்படி அருளினீரே. புனித திரேசாவின் சிறு வழியை நாங்களும் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையா உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துகிறாக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரா உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. எருசலேமில் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள்.
அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் மொழிகள் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அறிந்து இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்துட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமைக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாக இருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மணி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் எனக்கதே அமைதியாய் உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாக இருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ராயேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரை நம்பியது. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாக இருக்க என் உயிரை காத்தருளும். நற்செய்தி வாழ்த்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பாசத்துக்குரிய சகோதர குருக்களே, அருட் சகோதரர்களே, இணைத்தல நண்பர்களே, இன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி குழந்தை இயேசுவின் புனித திரேசா அவர்களுடைய திருநாளை சிறப்பிக்கின்றோம். குழந்தை இயேசுடைய புனித திரேசாவுடைய ஆன்மீக வரலாற்றை பற்றி தியானிக்க, சிந்திக்க அன்போடு உங்களை அழைப்பு விடுக்கின்றேன். இவர் ஒரு அருளாளராக
புனிதராக மறை வல்லுநராக திகழ்கின்றார். இவர் கூறிய வார்த்தை நமக்கு சக்தியை தருகின்றது. இவருடைய வாழ்வு நமக்கு ஆற்றலை தருகிறது. கிறிஸ்துவே என் அன்பு, அவரே என் நிறைவாழ்வு, அன்புக்காக இருப்பதே எனது நம்பிக்கை என்று கூறுகிறார். மேற்கொண்ட வரிகள் வார்த்தைகள் பற்றி சிந்திக்கிற பொழுது இறைவனில் அன்பில் நிலைத்திருப்பதே எனது ஆவல், அன்புக்காக வாழ்வதே என் வாழ்வின் சொத்து, இலக்கு, சாராம்சம் என்று புனித தெரேசா கூறுகிறார். இன்பத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் வல்லமையிலும் நோயிலும் சாவிலும் இருளிலும் ஒளியிலும் எல்லா நிலையிலும் அஞ்சாது என்று கூறி இறைவனுக்காக சரணகதி ஆகுகிறார் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா. இயேசுவில் சரணமடைந்து குழந்தை போல் தோளில் சாய்ந்து குழந்தையாகவே மாறி அன்புக்காகவே வாழ்ந்தவரே குழந்தை இயேசுவின் புனித தெரேசா. இவர் பிரான்ஸ் நாட்டில் அலிசோனில் சிறப்பாக பிறந்து பாசமும் நேசமும் அன்பும் மற்றும் அரவணைப்பும் கரிசனையும் கலவையாக இருந்த குடும்பத்தில் 1873 ஆண்டு ஜனவரி 3ஆம் நாள் பிறந்தார். புனித தெரேசா குழந்தை இயேசுவை அதிகம் அன்பு செய்தார். வாழ்வில் சோர்வு, வாழ்வில் பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனை நிறைந்த வாழ்வாக அமைந்தாலும் குழந்தை இயேசுவிடம் ஜெபித்து ஆறுதலும் ஆற்றலும் அடைந்தார். இவருடைய நிறைந்த பண்புகள் என்ன என்பது வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அன்பு, அமைதி, பொறுமை, தாழ்ச்சி இவைகளுக்கு சொந்தக்காரர். மீட்பின் ஊற்றான அந்த தெய்வீக ரத்தத்தை சேர்த்து வைத்து ஆன்மாக்களின் மீது அதை பொழியும் பொருட்டு என் வாழ்வு சிலுவையை மையப்படுத்துகிற வாழ்வு, என் வாழ்வு சிலுவைதான் எனக்கு சொத்து, என் வாழ்வு என் சிலுவையின் அடியிலே அமையும் என்பது அன்பின் முடிவு செய்தார். அந்த நேரம் முதல் இயேசுவின் ரத்தத்தை சேகரித்து ஆன்மாக்களின் மீட்புக்காக ஒப்பு கொடுக்க தன் வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார் புனித தெரேசா. தனது 15ஆம் வயதிலே இறை அழைத்தலை உணர்ந்து கார்மல் இல்லம் சென்றார். ஆனால் இளம் வயதின் காரணமாக கார்மல் மட துறவிகள் இவர் ஏற்க மறுத்தார். அதனால் ஆயரிடம் சென்று தன் விருப்பத்தை தெரிவித்து மீண்டும் கார்மல் சபைக்குள் நுழைந்தார். திருத்தந்தை 13ஆம் லியோவை சந்தித்து அவருடன் உறவாடி கார்மல் சபையில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க அனுமதி பெற்றார் புனித தெரேசா. இவருடைய முக்கிய பண்பு ஜெபம், தபம். முழுக்க நற்கரணி பேழையின் முன்பாக ஜெபிப்பதிலும் வாழ்க்கையிலே தவத்திலே ஈடுபடுவதும் முக்கிய பண்பாக திகழ்ந்தவர். திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக கூறுவார், குழந்தை இயேசுவுடைய புனித தெரேசா அன்பின் சிறிய வழியை பின்பற்ற நாம் ஒவ்வொருவரை பார்த்து அழைப்பு விடுக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜெபங்களின் வழியே மறைபரப்பு பணியாளராக திகழ்ந்தவர் புனித தெரேசா. துறவற வாழ்வில் 9 ஆண்டுகள் இறை பணியாற்றினார். இருப்பினும் இந்த 9 ஆண்டுகளும் ஆண்டவருக்காக சொல்லற்குரிய நிறைய வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், சவால்கள், இடர்பாடுகளை சந்தித்த பொழுது கூட நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று முழுக்க ஜெபத்திலே தன்னையே முழுவதுமாக ஒருமித்துக் கொண்டவர் புனித தெரேசா. சிலுவைகளை மிகுந்த பொறுமையோடும் மகிழ்வோடும் மன வலிமையோடும் சுமந்து கொண்டார். கார்மல் மடத்தில் சிலுவைகளை நிறைந்த இவருடைய வாழ்வு ஒரு மறைசாட்சிக்கு வாழ்விற்கு ஒப்பாகவே இருந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று விழா எடுக்கின்றோம் குழந்தை இயேசுவுடைய புனித தெரேசாவுக்கு. நாமும் புனித தெரேசாவை போன்று ஜெபத்திலும் தபத்திலும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். துறவற வாழ்வு என்பது ஆண்டவரை மையமாக கொண்டிருக்கிற வாழ்வு. தெரேசா பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டாலும் துன்புற்ற போது கூட முகமலர்ச்சியோடு காணப்பட்டார் தன்னுடைய வாழ்விலே. நாமும் இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு விழா எடுக்கின்றோம் புனித தெரேசாவுக்கு. நாம விழாவை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே முன்வைப்போம். அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை ஆண்டவர் வழங்கி
வழிநடத்தி புனித திரேசாவுடைய பராமரிப்பிடால் புனித திரேசாவுடைய அருளால் அவர்கள் வாழ வேண்டும் என்று இந்த நாள் நமக்கு அமைகின்றது. குழந்தை இயேசுவின் புனித திரேசா மறைபரப்பு பணி நாடுகளுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவருடைய அருளும் அவருடைய அந்த சக்தியும் ஆற்றலும் நமக்கு இருப்பதாக தொடர்ந்து செபிப்போம். இந்த திருப்பலி தொடர்ந்து இறையருளை பெற வேண்டுவோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈழத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈழத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்து நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்து நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, உமது திரேசாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பனைகளை போற்றி மாண்புமிகு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேரு பயன்கள் உமக்கு உகந்தவாய் இருந்தது போல கடுமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாக இருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக தம் கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த குழந்தை இயேசுவின் புனித திரேசா உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பிடா நீர் மனிதனை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றி புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றே. ஆகவே புனிதர் வான தூதர்
அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி போற்றி ஆராதித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, தீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு வையும் மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்டவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தினம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவு நலமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாம். நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது இறை சித்தத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் ஆற்றலையும் அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டபடி அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியில் எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செவ்வரி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு பெயர் சொல்லி அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா சுகமடையும். செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ
என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடன் உயிர்ப்பதன் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா, உன்னுடன் உயிர்ப்பதும் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா, என்னுடன் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடன் உயிருடன் வாழ்ந்திடவே, இறைமகனே இன்று எழுந்தருள்வாய், இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது, உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது, என்னுயிர் மெழுகாய் கரைவதனால், என்னுயிர் மெழுகாய் கரைவதனால், இன்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய், இன்னுயிர் தந்திட எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ எழுந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்று எழுந்தருள்வாய் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித திரேசா தம்மை உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவால் அதை அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமர்ந்தோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணிய மாவரன் தாயே வாழ்க வாழ்க. அமரோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணிய மாவரன் தாயே வாழ்க வாழ்க.